இது வந்து ஒரு கிட்டத்தட்ட 30 வகையான ஹெரிடிட்டரி மாற்றங்கள் இருக்கிறதுனால தான் இது மாதிரி வருது. இந்த குழந்தைங்க இது மாதிரி வந்துட்டுன்னு சொன்னால் அதனுடைய வாழ்நாள் வந்து கொஞ்சம் குறைவாகத்தான் 25 வயசு அப்படி கணிச்சிருக்காங்க. அவங்க நாடி பரிசோதனை செஞ்சு ஒரு புள்ளியை தொடுவதன் மூலமாக இந்த நோயை கொஞ்சம் கொஞ்சமாக வெளில கொண்டு வரலாம். எக்காரணத்தை கொண்டும் அவங்களுக்கு நீங்கள் அக்குபஞ்சர் ஊசி செலுத்தக்கூடாது. அதை தாண்டி நம்ம அவங்கள வலியும் வேதனையும் இன்றி அதிக நாள் வாழ்வதற்கு உள்ள உதவிகளை செய்யலாம். ஹெல்த் கஃபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு ரேர் டிஸார்டர், அரிதாக ஏற்படுகின்ற ஒரு நோயை பற்றி தான் நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது வந்து பார்த்திங்கன்னா மஸ்குலர் டிஸ்ட்ரோபி டிஸார்டர்னு சொல்கிறது. இந்த மஸ்குலர் டிஸ்ட்ரோபி டிஸார்டர்னு சொன்னால் இது வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய சொந்த செல்களே நம்மளுக்கு எகென்ஸ்டாக வேலை பார்க்குறது தான் அதை சொல்கிறோம். இது வந்து ஒரு ஆட்டோ இம்யூன் டிஸார்டர். இது வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய ஜீன்ஸ் இருக்கு இல்லையா, நம்முடைய ஜீன்ஸ், அதாவது நம்ம உடம்பு வந்து செல்களானது. செல்கள் வந்து நியூக்ளியஸ் இருக்கும், நியூக்ளியோலஸ் இருக்கும். அதில் வந்து நிறைய நியூக்ளியஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய பதிவுகள் இருக்கும். அந்த பதிவுகள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அதுதான் நம்மளை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறது, நம்ம அடுத்த ஜென்ரேஷன் கொண்டு போகிறதுனால தான். அதில் வந்து அந்த நியூக்ளியோலஸில் உங்களுக்கு தவறான பதிவுகள், அதுக்கு நாலேஜ் இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்னு சொன்னால் இந்த மாதிரி டிஸார்டர் வரும். இது வந்து ஒரு கிட்டத்தட்ட 30 வகையான இந்த ஹெரிடிட்டரி மாற்றங்கள் இருக்கிறதுனால தான் இது மாதிரி வருது. என்ன சிம்டம்ஸ் இருக்குன்னு சொன்னால், அந்த நம்முடைய ஸ்கின் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கின் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வந்து மெலிஞ்சு போயிடுவாங்க. ரெஸ்ட்ரிக்ஷன் மூவ்மெண்ட் இருக்கும், அதாவது அவங்க மூவ்மெண்ட் பண்ண முடியாது, நடக்க முடியாது. ஒரு ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா வீல் சேரில் வச்சு தான் கொண்டு போகிற அளவுக்கு அது உருவாயிடும். இது மஸ்குலர் டிஸ்ட்ரோபி டிஸார்டர்னு சொல்கிறோம். இது வந்து இன்னொரு வகை பார்த்திங்கன்னு சொன்னால் அப்படியே பல்ஜ் ஆகிட்டே போவாங்க, குண்டாகிட்டே போய் சொன்னால் உள்ள உறுப்புகளும் வந்து பார்த்திங்கன்னா லங்ஸு, லிவர், கிட்னி எல்லா உறுப்புகளும் வந்து நிறையா பல்ஜ் ஆகிட்டே போகும். ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இதயத்தை அப்படியே அடைக்கிற மாதிரி சூழ்நிலை வரும். இது ரொம்ப பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமான தான். இதுக்கு வந்து இதுக்கு வந்து இதனுடைய இந்த குழந்தைங்க இது மாதிரி வந்துருச்சுன்னு சொன்னால் அதனுடைய வாழ்நாள் வந்து கொஞ்சம் குறைவாகத்தான் 25 வயசு அப்படி கணிச்சிருக்காங்க. இதில் வந்து நம்ம ஒரு அக்குபஞ்சர் நிபுணராக, ஒரு வர்மக்கலை ஆசானா எப்படி ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால், இதை வந்து அக்குபஞ்சர் சிகிச்சை பண்ணாலே இது அக்ரிவேஷன் ஆகும். இது தெரிஞ்சுக்கணும். முதல்ல அக்குபஞ்சர்னால் ஊசி போட்டாலே இது அக்ரிவேஷன் ஆகும். இது நம்முடைய ப்ரொஃபஸர் ஆண்ட்ரே ஜேசிலே சொல்லியிருக்காங்க, மஸ்குலர் டிஸார்டருக்கு வந்து நீங்கள் நீரில் போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இவங்களுக்கு வந்து தொடு சிகிச்சை பண்ணணும். அவங்க நாடி பரிசோதனை செஞ்சு ஒரு புள்ளியை தொடுவதன் மூலமாக இந்த நோயை கொஞ்சம் கொஞ்சமாக வெளில கொண்டு வரலாம். 1. நம்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா அக்கு ப்ரெஷர் பண்ணலாம். அக்கு ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் இந்த மூமெண்ட்டுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் ஆகிருக்குது, இல்லை கை வலி இருக்குது, கால் வலி இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து நீங்கள் வந்து அக்கு ப்ரெஷர் டெக்னிக்கோ இல்லை வர்ம புள்ளிகளை தூண்டுதல் வேலையை பண்ணலாம். எக்காரணத்தை கொண்டும் அவங்களுக்கு நீங்கள் அக்குபஞ்சர் ஊசி செலுத்தக்கூடாது. ஓகேயா? இது மாதிரி நம்ம சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் டயட் மேனேஜ்மெண்ட் சொல்லி அவங்களுக்கு வந்து டயட் மேனேஜ்மெண்ட் பார்த்திங்கன்னா சொன்னால் லோ கார்ப், அதாவது கார்போஹைட்ரேட் குறைவாக எடுத்துக்கிட்டு கொழுப்பு உணவுகளை, ஃபைபரஸ் உணவுகளை அதிகமாக கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நோயிலேருந்து வெளில கொண்டு வரலாம். இப்படி கொண்டு வர்றப்போ வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் அந்த நம்ம அதை வந்து என்ன தள்ளி போடலாம் மீன்ஸ்னால் என்னது, அவங்க ஒரு அலோபதி சிஸ்டத்தில் இதுக்கு மருந்தே கிடையாது, இவ்வளோ நாளில் இவங்க இதுக்கு மேலே இவங்க இருக்க மாட்டாங்க அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை தாண்டி நம்ம அவங்கள வலியும் வேதனையும் இன்றி அதிக நாள் வாழ்வதற்கு உள்ள உதவிகளை செய்யலாம். அது வந்து பண்ணிக்கணும். அது வந்து ஒரு சிறந்த ஒரு அக்குபஞ்சர் நிபுணர் நாடி பரிசோதனை செய்து அதன் அடிப்படையில் ஒரு புள்ளியை தேர்வு செய்து அதை பண்ணுறப்ப அவங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதை வந்து பண்ணுங்கள். இதை வந்து பாப்புலைஸ் பண்ணிவிட்டு நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி டிஸார்டர் இப்போ வேர்ல்டு வைடு இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து இது உதவியாக இருக்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த வீடியோவே நாங்கள் போடணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். ஏன்னா இதுக்கு தீர்வே கிடையாத ஒரு நோய். அப்போ அதாவது என்ன சொல்கிறது, இதிலேயே போய்த்து நம்ம மாற்றணும், அந்த ஜீன்ஸையே மாற்றுறதுக்கு உள்ளது இந்த டெக்னிக் தான் பயன்படுத்துகிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எஸ்எல்இன்னு சிஸ்டமிக் லீபஸ் எரித்ரோமட்டோசிஸ்ன்னு இருக்குது. SLE சிஸ்டமிக் லீபஸ் எரித்ரோமட்டோசிஸ் இருக்குது. இதுவும் ஒரு ஆட்டோமியூன் டிஸார்டர் தான். இதில் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். அவங்கள வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த நோய் உள்ளவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் முடி கொட்டும், கண்ணிமையில் முடியெல்லாம் கொட்டி போயிடும், நகத்துலலாம் புண்ணு வரும், கொஞ்சமாக வந்து அவங்க வாழ்நாள் குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்தாங்க. அவங்களுக்கு வந்து நான் இந்த தொடு சிகிச்சை மூலமாக அவங்கள வந்து கொஞ்சமாக சரி பண்ணி அவங்களுக்கு வந்து கன்சீவ் ஆகிட்டாங்க. கன்சீவ் ஆனதுக்கு பிறகு என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இதை போய்ட்டு காட்டுறாங்க, பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் போய் காட்டுறாங்க. இவங்க வந்து அபார்ஷன் பண்ணாலும் இறந்து போயிடுவாங்க, பெற்றுக்கிட்டாலும் இறந்து போயிடுவாங்க சொல்கிறாங்க. எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதாவது ஒரு ஆப்ஷன் சொல்லணும் இல்லையா, ஒன்று பெற்றுக்க இருப்ப,
குழந்தைய பெற்றுக்க, இல்லைனாக்கா வந்து அபார்ஷன் பண்ணிட்டு இருப்பேன்னு சொன்னால் நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ரெண்டும் வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ வந்து அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, அந்த பொண்ணோட அப்பா அம்மா, இந்த பையனோட அப்பா அம்மா, அவங்க 6 பேரும் அப்படியே வர்றாங்க என்கிட்ட. வந்து நங்கஞ்சாங்காலே விழுகிறாங்க காலில், ஐயோ எங்களை காப்பாற்றுங்கன்னு சொல்லி. நான் சொன்னேன், நீங்கள் கவலையப்படாதீங்க, நான் இருக்கிறேன், இறைவன் இருக்கிறேன், அவங்களுக்கு டெஃபினட்டாக நல்ல தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு வந்து தொடு சிகிச்சை மூலமாகவே கொஞ்சமாக ட்ரீட்மெண்ட் பண்ணி இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்து நல்லா இருக்காங்க. இது மாதிரி இந்த ஆட்டோஇம்யூன் டிஸார்டருக்கு வந்து நீங்கள் நாடி பரிசோதனை செய்து ஒரு புள்ளியை தொடுவதன் மூலமாக அதை பண்ணலாம். இப்போ நான் அந்த புள்ளியை காட்டிடுவேன். ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், நாடி பரிசோதனை அடிப்படையில் பண்ணணும். இன்றைக்கி ஒரு புள்ளி வரும், நாளைக்கு ஒரு நாளை நாள் ஒரு புள்ளி வரும். அப்போ வந்து அன்னன்னைக்கு நம்ம நாடியை பார்த்து பண்ணுறது நல்லது. இது மாதிரி இருக்குது. இதை வந்து பாப்புலைஸ் பண்ணி இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும், இது மாதிரி ஆட்டோஇம்யூன் டிஸார்டர் மக்களும் பயன்பெறுவதற்கு இந்த காணொலியை எல்லாருக்கும் அனுப்புங்க. நன்றி, வணக்கம். சந்திப்போம் அடுத்த காணொலியில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.